வணக்கம். இந்த வீடியோவில் Kubernetes Replication கான்செப்டை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இப்போ இந்த ரிப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன், அதாவது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பாடை நீங்கள் ஸ்பின் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் பாடில் சம் இஷ்யூஸ் இருக்குது. அது என்ன ஆகுது அப்படின்னா கிராஷ் ஆகிடுச்சு. இப்போது உங்களுடைய கஸ்டமருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் த்ரூவாக பண்ணக்கூடிய சர்வீசஸை நம்மளால் பண்ண முடியாது. ஸோ கஸ்டமர் டிசப்பாயிண்டட் ஆவாங்க. அப்போ இங்கே டெக்னிக்கலாக என்ன விஷயம் அப்படின்னா, ஹை அவைலபிலிட்டி கொடுக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹை அவைலபிலிட்டின்னா என்ன அப்படின்னா, இதே மாதிரி இருக்கக்கூடிய பாடை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிப்ளிகேட் பண்ண போகிறோம், அதாவது டூப்ளிகேட் பண்ணுறோம். அப்போது ஒரு பாடு கிராஷ் ஆச்சுன்னா மற்ற இருக்கக்கூடிய அதர் பாடு, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ 2 பாடு இருக்குது. இந்த 2 பாடில் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் கஸ்டமருக்கான சர்வீஸை கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரிப்ளிகேஷன் த்ரூவாக நம்ம நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை அவைலபிலிட்டி ஆர் ரிலேபிலிட்டி ஆர் ஃபெயில் ஓவர்னு சொல்லுவோம். ஒரு ஃபெயில் ஆகிடுது அப்படிங்கிறப்போ இந்த ரிப்ளிகேஷன் கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஹை அவைலபிலிட்டியை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது ஸ்கேலிங் அப்படிங்கிறப்போ எப்படின்னா, இப்போது ஆல்ரெடி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஒரு 2 to 3 பார்ட் ரன் ஆகிட்டுருக்கு, டிராஃபிக் அதிகமாக வருது அப்படின்னா, ஸோ அந்த பாடால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா ஸ்கேல் பண்ணணும். அடுத்தது லோட் பேலன்சிங். இந்த லோட் பேலன்சிங்னா டிஸ்ட்ரிபியூட் த ரெக்வஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ இந்த ஹை அவைலபிலிட்டி, ஸ்கேலிங், லோட் பேலன்சிங். இந்த லோட் பேலன்சிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு ஹோட்டலில் 10 பேர் தான் நம்மளால் அகாமடேட் பண்ண முடியுது அப்படின்னா, ஓகே 10 பேருக்கு மேலே நம்மளை அகாமடேட் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? அப்போ எல்லாருமே வெளியில் நிற்பாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொரு ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், வரக்கூடிய அந்த பீப்புளை கரெக்டாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, நீங்கள் இங்கே 5 பேர் தங்கிங்க, இங்கே 10 பேர் தங்கிங்க. அப்போ இந்த லோட் பேலன்ஸும் அதே ஒர்க்கு தான் பண்ணுது. நிறைய ரெக்வஸ்ட் வரும். அப்போ அது டிராஃபிக் என்ன பண்ணணும்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அக்ராஸ் ஒரு 3-4 பாடு இருக்குன்னா அந்த பாடுக்கு அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். சரி, ஸோ இது நான் ஃப்யூச்சரில் க்ளவுட் படித்தாலும் சரி, எந்த கான்செப்ட் படித்தாலும் இந்த ஹை அவைலபிலிட்டி, ஸ்கேலிங், லோட் பேலன்சிங் கான்செப்டை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிப்ளிகேஷன் கண்ட்ரோலரை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஹேண்ட்ஸ் ஆன் அப்ரோச்சாக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மேனிஃபெஸ்டோ ஃபைலில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கைண்டு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பாடு க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த பாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கைண்டில் பார்த்தீங்கன்னா பாடுன்னு கொடுத்துருப்போம். ஜஸ்ட்டு ஒரு பாட் க்ரியேட் பண்ணுறதுக்கான மேனிஃபெஸ்டோ ஃபைல் தான் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த மேனிஃபெஸ்டோ ஃபைல் ரிப்ளிகேஷன் கண்ட்ரோலர் கைண்ட். அப்போது நாம் பாடு இல்லாமல் ரிப்ளிகேஷன் பண்ண முடியாது. அப்போ பாடோடைய டீட்டெயிலாக எங்கே நம்ம கொடுப்போம்னா, இந்த ரிப்ளிகேஷன் கண்ட்ரோலர் மேனிஃபெஸ்டோ ஃபைலில் டெம்ப்ளேட்டுக்கு கீழே கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த சிங்கிள் கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய மெட்டா டேட்டா, ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா டெம்ப்ளேட் கீழே வரும். இதில் முக்கியமான விஷயம் எதுன்னா லேபிள்ஸ். இப்போ ஒரு பாடு க்ரியேட் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லேபிள், நீங்கள் இந்த செலக்டர், இது ரெண்டும் மேட்ச் ஆகணும். இந்த ரிப்ளிகா என்ன பண்ணணும்னா, எந்த பாடு லேபிள் nginx-app இருக்கோ அதோடைய ரிப்ளிகேஷன், அதாவது க்ரியேட் பண்ணு. ஸோ ஒரு பாடு க்ரியேட் பண்ணாமல் 3 பாடு க்ரியேட் பண்ணு அப்படிங்கிறது. ஸோ இந்த செலக்டர் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. இந்த செலக்டர் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு எரர் வரும். சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த செலக்டர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே nginx-appன்றதுல 1ன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் டெர்மினல். ஸோ kubectl apply -f nginx ml ஃபைல். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஸோ கமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, சின்ன மிஸ்டேக். இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்வேலிடுன்னு வருது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், செலக்டர் டஸ் நாட் மேட்ச் லேபிள். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ குபர்னெட்டால் ரிப்ளிகேஷன் பண்ண முடியல. பாருங்கள், எந்த ரிசோர்ஸும் க்ரியேட் பண்ணல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திரும்பவும் நம்மளோட எடிட்டர் போயிட்டு இங்கே பாருங்கள், மேட்ச் கரெக்டாக இப்போ லேபிள் நேமும் இந்த செலக்டர் நேமும் ஒன்றா இருக்கணும். ரைட், திரும்ப டெர்மினல் kubectl apply -f. ரைட், இப்போ ரிப்ளிகேஷன் கண்ட்ரோலர் க்ரியேட் ஆகிடுச்சு. ரைட். அப்போ ரிப்ளிகேஷன் கண்ட்ரோலர் க்ரியேட் ஆகிருக்குன்னா என்ன அப்படின்னா, பாடம் க்ரியேட் ஆகிருக்கும். ஏன்னா பாடை பேஸ் பண்ணி தான் ரிப்ளிகேஷனே இருக்குது.
சரி, இதை எப்படி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது? நிறைய கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். கெட் dash o white ரைட். ஸோ இது வந்து பாட் கியூபிக் ரைட், ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஜஸ்ட் ஷார்ட் ஃபார்ம் ரைட். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய நோட்ஸு kubectl get notes நம்மள்ட்ட எத்தனை நோடு இருக்குது? 3 நோடு இருக்குது. இந்த 3 நோடு இப்போ நம்ம ரெப்ளிகேஷன் 3ன்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ண பாடெல்லாம் ஒவ்வொரு நோடுலையும் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட்டில் இருக்கிறது பாருங்கள், இதை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ எல்லாமே யூனிக்காக இருக்கும், இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மொத்தம் 3 நோடு, 3 நோட்லேயும் ஒவ்வொரு பாடு க்ரியேட் ஆகிருக்கு ரைட். இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணுன்னா எப்போதுமே இப்போ நிறைய பார்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து 3 பாடு தான் க்ரியேட் ஆகிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு 200-300 கண்டெய்னர் க்ரியேட் ஆகிருக்கு, பாட் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ நம்ம லேபிள் வச்சு தான் நிறைய டைம் என்ன பண்ணணும்? ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லேபிள் டேஷ் ஆப். இப்போ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நோ ரிசோர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. என்னென்னா நான் வந்து ஈக்குவல் கொடுக்கல, ஃபில்ட்ரு பண்ணல. ஸோ ஈக்குவல் பேஸ்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ரைட்டா. இப்போ ரிப்ளிகேஷன் கண்ட்ரோலர் வந்து நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். நம்மளோட ரிப்ளிகேஷனுடைய கண்ட்ரோலர் நேம் என்ன அப்படிங்கிறது இங்கே ஃபஸ்ட்டு இது தான். ஸோ நம்மளுடைய மேனிஃபெஸ்ட் ஃபைலில் இங்கே கொடுத்துருக்க மெட்டா டேட்டாவுக்கும் கீழே கொடுத்துருக்க மெட்டா டேட்டாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த லைன் நம்பர் 3ல் கொடுத்துருக்க மெட்டா டேட்டா வந்து ரிப்ளிகேஷன் கண்ட்ரோலருடைய நேம். லைன் நம்பர் 8ல் கொடுத்துருக்கக்கூடிய மெட்டா டேட்டா வந்து பாடோடைய நேம். ஸோ ரைட்டா. ஸோ அப்போ வந்து nginx -rc. ஸோ கிளியர் kubectl get replication controller rc. ஸோ உங்களோட ரிப்ளிகேஷன் கண்ட்ரோலுடைய நேம் nginx -rc. ஓகே. இப்போ டிசைட் அண்ட் கரண்ட் அப்போ மீனிங்னா நம்ம வந்து 3 பாட் அதான் டிசைட், கரண்ட்டாக 3 ரன் ஆகிட்டுருக்கு, எதுவும் ஃபெயிலியர் இல்லை ரைட். இதை இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த கெட்டுக்கு பதில் நீங்கள் டிஸ்கிரைப் கொடுங்க. பாடுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்போம், இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணுறோம், ரிப்ளிகேஷன் கண்ட்ரோலுக்கு டிஸ்கிரைப் கொடுக்குறோம். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ரிப்ளிகேஷன் கண்ட்ரோலுடைய நேம், லேபிள் அண்ட் செலக்டர் எதை பேஸ் பண்ணி இந்த ரிப்ளிகேஷன் நடந்திருக்கு, இந்த லேபிளை பேஸ் பண்ணி இந்த செலக்டர், எத்தனை ரிப்ளிகேஷன் 3 ரைட்டாக, ஏதாவது வெயிட்டிங்கில் இருக்கா, சக்சீடடா, ஃபெயில்டா, எல்லாமே ரன்னிங் ஆகிட்டுருக்கு ரைட். ஸோ இதுதான் வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி வந்து ஸ்கேலிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கேலிங் பண்ணுறது வந்து 2 அப்ரோச் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய எடிட்டர் போயிட்டு ஸோ இந்த ரிப்ளிகா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 இருக்கிறது 5 மாற்றலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4ன்னு கொடுத்துட்டு திரும்ப டெர்மினல் வந்துட்டு kubectl apply -f. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ஆகுது, திருப்பி கான்ஃபிகர் ஆகிருக்கு. இப்போ kubectl get parts பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 4 பாடு இப்போ ஸ்கேல் ஆகிருக்கு. ஸோ கமாண்ட் லைன் த்ரூவாகவும் நீங்கள் ஸ்கேல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் kubectl scale replication controller rc nginx dash உங்கள் replication controller name dash replicas equal to 5. இப்போது நம்ம கமாண்ட் லைன் த்ரூவாக ஸ்கேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டோட்டலாக 5 பாடு. இப்போ நீங்கள் ஸ்கேல் டவுன் பண்ணணும் அப்படின்னா சேம் கமாண்டு தான், அதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 3 பார்த்தீங்கன்னா இப்போ 3. ஸோ ரொம்ப ஈஸி ஆக்சுவலி வந்து குபர்நெட்டிஸை த்ரூவாக நம்ம பாட்லாம் ஸ்கேல் பண்ணுறதுலாம். அதனால தான் நம்ம வந்து குபர்நெட்டிஸை வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் டூல்னு சொல்கிறோம். ஸ்கேலிங் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே பண்ண முடியும் ரைட். இப்போ நீங்கள் இந்த கம்ப்ளீட் ரிப்ளிகேஷனை டெலீட் பண்ணணும் அப்படின்னா kubectl delete -f உங்களுடைய மேனிஃபெஸ்ட் ஃபைல் ரைட். இப்போ எந்த ஸ்பேஸுமே இல்லை
ஓகே, ஸோ இந்த ஹேண்ட்ஸ் ஆன் த்ரூவா ஒரு ரிப்ளிகேஷன் மேனிஃபெஸ்ட் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி ரன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்கேலிங் அப், ஸ்கேலிங் டவுன், ஃபைனலாக நம்ம க்ளீன் அப்பும் பண்ணிட்டோம். மாணவன் லேர்ன் கோட் டெவாப்ஸ் இன்ஜினியர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸை தமிழில் கொடுக்குது. அதுக்கான டீட்டெயில் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியும் அந்த டீட்டெயிலை நீங்கள் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நீட்டாக அட்வான்ஸ்டு கான்செப்ட் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதில் என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள். தேங்க்யூ.